நடிகர் விஜய் அவர்கள் 4 நாள் கழிச்சு சனிக்கிழமை சம்பவம் நடந்திருக்கு. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாட்கள் கழித்து இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் இருக்கிற விஜய் பேசிய வார்த்தைகள், அதை பற்றி தான் பேசணும். முதல்ல விஜய் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு வழியை நான் சந்தித்ததில்லை அப்படிங்கிற. எல்லாருக்கும் அப்படி தானே விஜய் சார், இல்லை 2010 எங்கள் அப்பா இறந்து போனாங்க அப்படிங்கிறத நான் அதுக்கு முன்னாடி சந்தித்ததில்லை, அப்போ தான் சந்திக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு தோல்வியோ ஒரு பெயினோ அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் அது ஒவ்வொரு தருணத்துலேயும் என்னுடைய 57 வருட வாழ்க்கையில் 33-34 வருட பத்திரிகை உலக வாழ்க்கையில் நானும் அப்படியான தருணங்களை சந்தித்து வந்திருக்கிற ஒரு சாதாரண மனிதன் தான். என்னை போல ஒவ்வொருத்தருக்கும் வழியே இல்லையா அப்படின்னாக்கா எல்லாருக்கும் என்னை போல வழி இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்போ தானாக்கா 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து இப்போ தான் மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு மக்களை நீங்கள் சந்திக்கவே இல்லை. ஆக்சுவலாக என்ன, மக்கள் உங்களை பார்க்குறதுக்கு வந்தாங்க, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கரூர் சம்பவம்ங்கிறது உங்களுக்குள்ளார ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கும் இல்லை, எல்லாருக்குமே, இந்திய மக்களுக்கே ஒரு வழியை தரக்கூடிய விஷயம்தான். அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, என்னை பார்க்கணும்னு என்னை நம்பி வந்த, என் மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்கிற அந்த மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மேலே அன்பு பாசம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் விஜய் சார், நீங்கள் ஒரு நடிகர், நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார். உங்கள் படம் தமிழ்நாட்டை வர்த்தக ரீதியாக ஓடிச்சு அப்படின்னா கர்நாடகா, ஆந்திரா, மலையா, கேரளான்ட்டு பல மொழிகள்லையும் உங்கள் படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும். நீங்கள் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படம் 500 கோடி ரூபாயை தாண்டி வசூல் குவிக்குது. உங்கள் பேரில் மக்களுக்கு ஒரு பெரிய, நான் விஜய் ரசிகர் அப்படின்னு எல்லாரும் மாறுதட்டி சொல்லிக்குவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே சினிமா பார்க்கிறவர்கள், இங்கே நம்ம தமிழ் சமூகத்தில் சினிமா பார்ப்பவர்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அதனால் உங்கள் பேரில் அந்த ஒரு பிடித்த நடிகர் அப்படிங்கிற முறையில் உங்கள் பேரில் அன்பு, பிரியம் அப்படின்னா இருக்கிறது சகஜம்தான். சரி, ஆனால் அந்த அன்பையும் பிரியத்தையும் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணீங்களா விஜய் சார்? அந்த கேள்வி வருதில்ல. சரி, அதற்கு பிறகு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 4.25 நிமிட வீடியோ, 4லேருந்து 4.25 நிமிடம். இதில் அவர் ப்ரீத்திங் ஸ்பேஸு, அவர் கொஞ்சம் அப்படி யோசிக்கிறது, கொஞ்சம் அப்படி வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி நடிக்கிறது அப்படின்னெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னாக்கா, அப்படியே ரொம்ப மிக மிக சன்னமான குரலில் சோகமான முகத்தை வைத்துக்கொண்டு ஒரு காட்சியில் அப்படி தானேங்க நம்ம நடிப்போம். ஒரு சினிமாவில் நம்ம நடிக்கிறோம்னாக்கா ஒரு சோகமான சீனுக்கு எப்படி முகத்தை வச்சுக்கணும், ஒரு வீரமான சீனுக்கு எப்படி முகத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே நமக்கு பார்க்குறோமே இல்லை, ஒவ்வொருத்தருடைய சினிமாவில் நடித்து. அதனால தானே கைத்தட்டுறோம். நம்ம சோகமான சீனில் எப்படி ஒருத்தர் நடிக்கிறாரு, காமெடியான சீனில் எப்படி ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்னு அதுக்கு தகுந்தது போல் கண் கலங்குறோம், அதுக்கு தகுந்தது போல் கைத்தட்டுறோம்ல. அதுபோல் தான் இந்த வீடியோவையும் அவர் அடுத்தப்பல இது நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஒரு போலீஸில் பர்மிஷன் கேட்போம், அந்த இடம் எங்களுக்கு தரதில்லை. ஆனால் அவங்க ஒரு இடம் சொல்கிறாங்க, அந்த இடத்துல தான் நாங்கள் பேசுகிறோம். இதை தவிர நாங்கள் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரா? இதை தவிர நீங்கள் எந்த தப்புமே செய்யலையா விஜய் சார்? விஜய் சார், நீங்கள் எந்த தப்புமே செய்யலை. லேட்டாக வந்தது, காலதாமதப்படுத்தினது, ஊர்ந்து அடுத்த ஊருக்கு நகர்ந்து வந்தது, அதை அடுத்து அங்கே மக்களை கட்டும் வெயிலில் உட்காந்து நிற்க வச்சது, அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்காம இருந்தது. நீங்கள் பேசுகிற ஒரு 4 நிமிஷம் பேச்சுக்காக வந்தாங்களா அவங்க? உங்கள் மூஞ்சியை பார்க்கணுங்கிறதுக்காக தான். அது உங்களுக்கு தெரியலையா?
நீங்கள் மதுரையில் அப்படி நடந்து போன உடனேயே எல்லாருமே நடந்து போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கருத்து பொழிப்புரை பரப்புரை எல்லாம் கேட்கறதுக்கு மக்கள் வந்தாங்க. உங்கள் மூஞ்சியை காமிச்சிட்டினாக்கா அவன் பார்த்துட்டோம் ஏன்னு சந்தோஷத்தோட ஜென்ம சாபலயம் அடைஞ்சிருச்சு, பிறவி பயன் அடைஞ்சிட்டேன்னு இங்கேருந்து கிளம்பி போகிறான். நீங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, வண்டியில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மக்களை எல்லாம் பார்க்கும்போது லைட்டை இப்படியே போடுறீங்க. அப்படியே கர்ண கொடூரமான ஒரு வில்லன் பார்க்கறது போல் இருந்தது எனக்கெல்லாம். நான்லாம் சினிமா துறையிலையும் இருந்திருக்கேன், பத்திரிகை துறையில் இத்தனை வருஷம் பணியாற்றியிருக்கேன், ஒரு சினிமாவுடைய ரசிகன் நான். அப்படி லைட்டை ஆஃப் பண்ணுறீங்க, உங்கள் மூஞ்சி வருது இப்படி வச்சுக்கிட்டு, அது திரும்ப லைட்டை போடுறீங்க, எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இதெல்லாம் தப்புன்னு நீங்கள் நினைக்கவே இல்லையா விஜய் சார்? அதை நீங்கள் சொல்லியிருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு அடுத்தாப்பில் அவர் சிஎம் கிட்ட வர்றார். அதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்கிறாருன்னா, 5 ஊரில் இது மாதிரி நடந்து பேசியிருக்கோம், ஆனால் கரூரில் மட்டும் இப்படி நடந்தது அப்படின்றார். கிட்டத்தட்ட இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? மக்களுக்கு கேட்குறேன், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு, கரூர் அப்படிங்கிற இந்த கொங்கு பெல்ட்டினுடைய ஒரு பகுதியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா கரூரில் இருக்கிற செந்தில் பாலாஜி தான், திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி தான் அந்த கொங்கு பெல்ட்டில் திமுக பக்கம் வெற்றியை கொடுப்பதற்கு கடுமையாக போராடிட்டு இருக்கிறாரு, உழைச்சிட்டு இருக்கிறார். அப்போ அவங்கள டார்கெட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஆனால் விஜய் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், எல்லாருக்குமே தெரியும், விஜய் மட்டும் இல்லைங்க, விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொது மக்களுக்கு உட்பட விழுப்புரத்தில் கூட்டம் போட்டப்ப எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க. அதற்கு பிறகு மதுரை மாநாட்டில் வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் பேனர் கட்டும்போது எங்கெங்கெல்லாம் அந்த இதுலேயே எத்தனை பேர் இறந்து போனாங்க, எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்க, கக்கூஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து குடித்த கதையெல்லாமே நமக்கு தெரியும். அதே போல் நாகப்பட்டினத்தில் திருச்சியில் மயங்கி விழுந்தாங்க, நாகப்பட்டினத்தில் மயங்கி விழுந்தாங்க, திருவாரூரில் மயங்கி விழுந்தாங்க. நீங்கள் மட்டும் ஒய் பிரிவு பாதுகாப்பு, இசட் பிரிவு பாதுகாப்புன்னு A to Z பாதுகாப்போடு நீங்கள் இருப்பீங்க. ஒரு ஏசியில் படுக்கை வசதி உள்பட எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏசியில் நீங்கள் வருவீங்க. உங்களுக்கு அப்படி கையில் வந்து ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு அப்படி தூக்கி போட்டால் 50 அடி தூரத்துக்கு போகிற பவுன்சர்களெல்லாம் வச்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் மக்களை எந்த பாதுகாப்பு கொடுத்தீங்க? உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? என்னென்னலாம் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் இதில் சொல்லியிருக்கணும் தானே? சொன்னீங்களா? இப்போ சிஎம்க்கு வராரு. சிஎம் சார், நீங்கள் என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி பழி வாங்கணும்னு என்ன பம்மி பேசுகிறீங்க? என்ன சிஎம் அங்கிள் பயப்படுறீங்களா? வர சத்தியம் பண்ணி சொல்கிறேன், வர. இந்த குரல்லாம் எங்கே போச்சு? இந்த வீடியோவில் சிஎம் சார் என்னை நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கனாக்க நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லாட்டினா வீட்டில் இருப்பேன், அங்கே வந்து என்னை பழி வாங்கிக்கும். என்ன ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களை இந்த உங்கள் சினிமாவிலலாம் வருமே டுபில்னு, அது மாதிரி ஸ்டாலின் வந்து செய்வாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் சினிமாவிலேருந்து இன்னும் மாறலையா விஜய்? நீங்கள் என்னைய பழி வாங்கணும்னு நினச்சா நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளார ஒரு வன்முறை சிந்தனையை நீங்கள் வந்து பரப்புறீங்க தானே? அப்போ ஒரு சாதாரண உங்களுடைய தற்குறி ரசிகர்கள், ஒரு இளம் ரசிகர்கள், ஒரு டீனேஜ் ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பான்? அப்போ ஸ்டாலின் இப்போ கிளம்பி நேராக போய் விஜய் வீட்டுக்கு போய் அந்த படத்தில் வந்த மாதிரி, விஜய் நடித்த இந்த படத்தில் வந்த மாதிரி டுபில்னு சுட்டுவார். என்ன லாஜிக் இது? உங்களை பழி வாங்கணுமா? திமுக அப்படிங்கிற கட்சியிலிருந்து ஒரு மெகா சக்தியாக உருவெடுத்து அதிமுகன்ற ஒரு கட்சியை உருவாக்கி 13 வருடங்கள் ஆட்சியில் இல்லாதப்பவே திமுக இது உடையாமல் சிதையாமல் கட்டுண்டு காத்தாருங்கிறதே ஒரு பெரிய வரலாறாக இருக்குது கருணாநிதி அவர்களுக்கு, கலைஞர் அவர்களுக்கு. இப்போ நீங்கள் இன்னும் வந்து ஆட்சி கட்டில் ஒரு கவுன்சிலராக கூட ஆகலை, நீங்கள் இன்னும் எம்எல்ஏவானாக்கா நீங்கள் ஜெயிப்பீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் நீங்கள் இவ்வளவு சவடாலாம்
திமுகவா தாவேக்காவா அப்படின்னு அந்த எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கட்சியையும் தாண்டி நீங்கள் வந்து நிற்க போகிறதா சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு கருத்தை திணிச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க பழிவாங்கிறதார தான் என்னை பழிவாங்க. இந்த எம்ஜிஆருக்கு கலைஞரை பழிவாங்கித்தான் அரசியல் செய்யணுங்கிற நிலைமையிலையும் எம்ஜிஆர் இல்லை. எம்ஜிஆரை எப்படியாவது கவுத்துட்டு நம்ம திரும்பவும் ஆட்சி கட்டில வந்து உட்காரணும் அப்படின்னு கலைஞர்னு நினைக்கல. சரி, கும்பகோணம் மகாமகா குளத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைங்க, வருஷா வருஷம் பெரிய கூட்டம். அப்படி ஒரு கூட்டம். அன்னைக்கு ஜெயலலிதாவும் சசிகலாவும் போய் ஜெயலலிதா சசிகலாவுக்கு குளிப்பாட்டினாங்க, சசிகலா ஜெயலலிதாவுக்கு குளிப்பாட்டி விட்டாங்க. அன்னைக்கு ஏகப்பட்ட போலீஸ் ஃபோர்ஸு, அதனால் ஏற்பட்ட தண்டு முள்ளு நெரிசல் இதே ஸ்டாம்பேடு தான். அப்போ அதே போல் தான் நடந்தது. ஏன் வருஷா வருஷம் சாவலை அப்படின்னு கேட்பீங்களா? போன வருஷம் உங்கள் அப்பா செத்தாரு, ஏன் இந்த வருஷம் சாவலை அப்படின்னா இந்த இதா வடிவேலு சொல்கிற மாதிரி இது சம்பவம், இது ஒரு நிகழ்வு, இது ஒரு துயரம், இது ஒரு ஆக்சிடெண்ட். ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்த்திருக்க முடியும். யாரால் தவிர்த்திருக்க முடியும்? உங்களால் தவிர்த்திருக்க முடியும், உங்கள் கட்சிக்காரங்களால் தவிர்த்திருக்க முடியும். இன்னி வரைக்கும் டிவிகேல எத்தனை பேர்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்து பார்ப்போமா? தமிழக மக்கள்கிட்ட டிவிகேல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு. விஜய் இருக்கிறாருங்க, அந்த பஜ்ஜியா அந்த புஷியானந்த் அவர் இருக்கிறாருங்க, அப்புறம் ஆதவ் அர்ஜுனாவா அந்த ஹைட்டாக ஒசரமாக இருப்பார் அவர் இருக்கிறாருங்க, அப்புறம் அந்த என்னென்னமோ நல்லா பேசுகிறேன் பேர் வழின்னு உளறி கொட்டு வர்ற ராஜ்மோகன் இருக்கிறாருங்கன்னு ஒரு 5-10 பேரை தாண்டி கூட தாவேக்காவில் இருக்கிற யார் மக்கள் கட்சி தலைவர்கள் யார் முக்கியஸ்தர்கள் யாருன்னு சொல்ல முடியாத கட்டத்தில் தான் தாவேக்காவை நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய மக்களை விட்டுருங்க அப்படின்னு உங்கள் மக்களை நீங்களே விட்டுட்டீங்களே விஜய் சார். பாதுகாப்பு கருதி தான் அங்கே இன்னும் அது இப்போ இதாகிடுமேன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன். இந்த பப்புலாம் இங்கே வேகாது. இங்கே எந்த ஒரு துயரமாக இருந்தாலும் அங்கே பக்கத்தில் போய் நிற்கிறவன் தான் சாதாரண மனுஷன். தலைவனாகிறதுங்கிறதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம். ஒரு சாதாரண மனுஷன் அப்படி போய் நிற்கணும். இன்றைக்கி கேட்குறாங்க எல்லோரும், இதே விஜயகாந்த் இருந்திருந்தா போயிருப்பார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ஒரு சினிமா நடிகரை கம்பேர் பண்ணி கேட்குறாங்கன்னாக்கா உங்களை இன்னும் சினிமா நடிகருங்கிற கேட்டகரியிலே தான் மக்கள் பார்க்குறாங்கன்றதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னும் தலைவராக மக்களால் பார்க்கப்படவில்லை அப்படிங்கிறதான் நிஜம். அப்படியே சோகத்தை வரவழைத்து கொண்டு 27ஆம் தேதி இரவு இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கலாம், 28ஆம் தேதி வெளியிட்டிருக்கலாம், 29ஆம் தேதி கூட வெளியிட்டிருக்கலாம். இன்னைக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு கோர்ட்டு புஷியானந்துக்கு முன்ஜாமீனுக்குன்னு ஆதவ அர்ஜுனாவுக்கு முன்ஜாமீன்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் உங்கள் மாவட்ட செயலாளர்களை அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜிக்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. 15 நாள் ரிமாண்டுக்கு இது பண்ணி கேட்டுட்ருக்கிற அப்படி ஒரு சூழ்நிலை. சரி, இதுக்கு அடுத்தாப்பில் இந்த சூழ்நிலையில் எனக்காக என் பக்கம் நின்று ஆதரவு குரல் கொடுத்த கட்சியினருக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுதான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதாவது எங்களுக்கு தெரியுன்றது, உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு குரல் கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆதரவு குரல் கொடுத்த அந்த பூனைக்குட்டிகள் எல்லாமே இன்னைக்கு வெளியில் வந்தாச்சு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு பாஜகவினுடைய ஒரு பி அப்படிங்கிறது, பாஜகவினுடைய நீங்கள் பி குரூப், ஏ குரூப்பு பி குரூப்பு மாதிரி இல்லை சி குரூப்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாரு. எப்படி எல்லாரும் ஒன்றா சொல்கிறீங்கன்னு தெரியல. கடந்த 6-7 மாதத்துக்கு முன்னாடி அந்த அந்த மடப்புறம் அந்த அஜித்குமார் அந்த செக்யூரிட்டி அவருடைய இதில் வந்து சிபிஐலாம் விசாரணைக்கு அரசாங்கம் சொல்லுதுங்கிறதெல்லாம் ஒரு கண்கட்டி வித்தை, இதை வச்சுக்கிட்டு 5 வருஷம் 6 வருஷம் ஒட்டிடுவாங்கன்னு சொல்கிற ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு இது குறித்த சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. இதுக்குள்ளாரெல்லாம் நிறையா அரசியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை விஜய் சார். ஆனால் ஒட்டு மொத்தமாக இதை வந்து ஒரு சதி அப்படிங்கிற மாதிரியும், இது எந்த ஊர்லேயும் நடக்காமல் கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு இதை வைத்துக்கொண்டு ஒரு கேவலமான மலினமான ஒரு அரசியலை செய்கிறீங்க அப்படிங்கிறதும்
தெரியுது. நீங்கள் இதுவரைக்கும் 4 நாளாக மௌனம் காத்திருந்தீங்கல்ல, அதே போலயே நீங்கள் மௌனமேயாகவே இருந்திருந்தா உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது இன்னும் ஒரு நெகட்டிவான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிடுது. ஏன்னாக்க இந்த 4:45 நிமிட அந்த வீடியோவில் 41 பேருடைய குடும்பத்தை பற்றியும் அந்த இறந்து போன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்தும் குழந்தைகள் குறித்தும் அடுத்த மாதம் கல்யாணம் ஆக போகிறவங்களை பற்றி, கல்யாணமாகி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற மனைவியை விட்டுட்டு ஒருத்தன் இறந்து போயிருக்கான், அவனை பற்றி, எதுக்கு அம்மா நம்மளை ஏன் தூக்கிக்கிட்டா, எங்கே வந்து அம்மா நிற்கிறா, யாரை பார்க்கறதுக்கு நிற்கிறான்னு இந்த உலகமே தெரியாமல், உலகமே தெரியலன்னா உங்களே எப்படி தெரியும், அப்படி வந்து நின்ற அந்த பிஞ்சு குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? இவங்களை பற்றிலாம் எதுவுமே பேசலையே விஜய் சார். பேசியிருக்கீங்க விஜய் சார். என் நெஞ்சில் குடியிருக்கு. என்ன குடியிருக்கு? பயப்படுறீங்களா குமார்? என்னத்தை மறைக்கிறீங்க? எதை மறைப்பதற்காக யார் சொல்லி இத்தனை நாள் கழிச்சு நீங்க பேசுறீங்க? ஏன் இத்தனை நாள் மௌனம் காத்தீர்கள்? நாளைக்கு நீங்க சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ரைட்டுங்க, உங்களை நாங்கள்லாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிடுறோம். இப்படி ஒரு சம்பவம் தமிழகத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் அல்லது நகரத்தில் அல்லது பெருநகரத்தில் ஏதோ ஒரு விழாவில் அல்லது ஏதோ ஒரு பயணத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ நீங்கள் ஸ்பாட்டுக்கு ஒரு ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் ஸ்பாட்டில் போய் நிற்பீங்களா? அடுத்தடுத்த கட்ட விஷயங்களுக்குள்ளார நீங்கள் நகருவீங்களா? இல்லை உங்கள் பனையூர்லேயோ அல்லது நீலாங்கரை பங்களாவிலையோ அல்லது அப்போ நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது தமிழக அரசாங்கம் உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கும்ல, இத்தனை வீடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வீடு கொடுக்கும்ல, அந்த வீட்லேயோ இருந்துக்கிட்டு நீங்கள் யாருமே சந்திக்காமல் நெஞ்சு கணக்குது மனசு கணக்குது அப்படின்னு இருந்துருவீங்களா? இந்த ஒரு சம்பவத்துக்கு கைகோர்த்து அப்படி அங்கே கரூரில் என்னை அடித்தாலும் பரவாயில்லையா நான் நிற்பேன்னு நீங்கள் எஸ்கேப் ஆன அந்த தருணம், நீங்கள் சினிமாவில் தான் ஹீரோ, நிஜ வாழ்க்கையில் ஹீரோ அல்ல அப்படிங்கிறத நீங்களே மக்களுக்கு உணர்த்திட்ட பிற்பாடு என்னை போக விடலை, பாதுகாப்பு கருதி, இன்னும் அங்கே பாதுகாப்பு கருதி நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. விஜய் சார் அரசியல் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு வர்றதெல்லாம் மனசோடு சேர்ந்த விஷயம். மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக மக்களுக்காக யார் ஒருத்தங்க சதா சர்வகாலமும் வாரத்தில் ஒரு நாள் அப்படிலாம் இல்லை, சதா சர்வகாலமும் எவன் நினைக்கிறானோ, எவன் அவங்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறானோ அவன் தான் உண்மையான தலைவனாக. இந்த ஒரு 4.25 நிமிஷ வீடியோவில் கரூர் சம்பவம் பற்றியும் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட பெரும் துயரம் பற்றியும் இன்னைக்கு கரூர் இன்னமும் அந்த இதிலிருந்து மீளாமல் இருக்கிறத பற்றியும் தமிழகத்தில் இதுதான் இன்று வரை பேசு பொருளாகவும் ஒரு மன வலியோடு இருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுங்கிறத பற்றியும் உணராமலேயே பேசுகிற விஜயை நாங்கள் நடிகனாக மட்டும் இல்லை, தலைவராக கூட இல்லை, ஒரு மனுஷனாக கூட எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்?